இன்கேஸ் யாரையா கூப்பிட மறந்துருந்தோம்னா வி ஆர் வெரி சாரி. ஆக்சுவலாக என்னன்னா இங்கேயும் வந்து சீர்வரிசை தட்டுலாம் வந்து குட்டி குட்டியாக இருக்குடா. சிம்பிளாக போதும் அப்படின்னா நீங்கள் இது கூட ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஏய் பரம்பரை அம்மா ஏன் வந்து இந்த மாதிரி ரொம்ப கிராண்டா வந்து பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு லேட்டர் ரிவீல் பண்றோம். வாயில ஸ்வேதாவோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஐப்ரோ ட்ரிம் பண்ண போறான். டே 2 ஆஃப் சிறப்பான சீமந்த சிறப்பான சீர்வரிசை தட்டுகள். கை பார்த்தீங்களா? மருதாணி வச்சாச்சு நேற்று. ஆக்சுவலாக என்னன்னா நேற்று வந்து நாங்கள் ரொம்ப பாட்டு பாடுறதுலையும் டான்ஸ் ஆடுறதுலையும் செலிப்ரேட் பண்ணுறதுலையும் ரொம்ப பிஸி ஆகிட்டோம். அதனால் எங்களால் வந்து போயிட்டு இந்த சீர்வரிசை தட்டுக்கான பொருள் வந்து வாங்க முடியல. கொஞ்சமாக பொறுப்பு இருக்க வேணா. அதனால வந்து இன்னைக்கு போய் நாங்கள் வாங்குறோம். எங்கே போய் வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் தான் வாங்குறோம். ஏன்னா அங்கே தான் அந்த பழங்கள் ரேட்டு வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். கரெக்ட். அதனால தான் நேற்று நைட்டு நாங்கள் போகிறோம்னு சொன்னதுக்கு நிறைய பேர் திட்டினாங்க. என்னன்னா ஏய் அறிவு கிட்ட காலையில தான்டா நல்ல புது சரக்கா வந்து இறங்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது கூட இவனுக்கு தெரியல. அதுவும் சரிதான். காலையிலே போவோம் சொல்லிட்டு நாங்கள் காலையில் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, நம்ம போயிட்டு பழங்கள் வாங்குவோம். பழங்களை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு போய் அவங்கக்கிட்ட அந்த சீர்வரிசை அந்த டிசைன் பண்ணுறாங்கல்ல அவங்கக்கிட்ட போய் கொடுக்கணும். ஏன்னா அவங்க வேற லெவலில் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அண்ட் அதை தாண்டி என்னன்னா நம்ம ப்ரையராக கொடுத்தாதான் அவங்க வந்து டெக்கர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்கும். போவோம், போயிட்டு அதை நாங்கள் வாங்கிட்டு வரோம். பின்னாடி எங்களுடன் இணைகிறார் எங்களுடன் இணைகிறார் எங்கள் அருமை அண்ணன் கருமேக கண்ணன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? கொஞ்சம் கூட தவிராமல் பார்க்கும் முத்தமிழ் மன்னன் அவர் தான் வந்து எங்க கூட இணைகிறார். பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே அப்படின்னு அவன் ஆயிட்டான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. கண்டு பூனகண்ணு எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. லூசு பைய இதை விட பயங்கரமான ஜாப்பனீஸ் பொம்மை மாதிரி இருக்கிறாங்க. கன்சி வெட்டும் நேரத்திலே உலகம் தன்னை நான் சீரியஸா நல்லா போச்சு நடா நேற்று. பயங்கரமா போச்சு, அவசரமா போச்சு. என்னன்னா இத்தனைக்கும் நாங்க ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃபங்க்ஷனா நாங்க பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணல. என்னப்பா சொல்ற? சும்மா நம்மளோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் பை இருக்கிறவங்கள வந்து நம்ம கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மருதாணி போடணும். அது ஒரு ஃபங்க்ஷனா எல்லாரையும் கூப்பிடலாமே அப்படின்னு ஒரு எஸ். ஸோ அப்போ கூப்பிட்டுருந்தோம். அப்போ கூப்பிட்ட எல்லாருமே வந்துட்டாங்க. இன்கேஸ் யாரையா கூப்பிட மறந்துருந்தோம்னா வி ஆர் வெரி சாரி, மன்னிச்சிருங்க. எல்லாம் பேசி முடிச்சு சாரி அப்படி சொல்லிடுறாரு. அடுத்த மெஹந்தி ஃபங்க்ஷன்ல நம்ம சந்திப்போம். அண்ணாக்கு நெஞ்சல் வச்சிருக்கோம். உனக்கு தான்டா வந்து நல்ல ஃபங்க்ஷனா இருக்கு, நான் எதுவும் சொல்ல வேணாம்னு பார்க்க. ஒவ்வொரு வாட்டி கோயம்பேடு வந்து இந்த பின்னாடி இருக்குல்ல இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வரும். ஆனா இப்ப எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வரல. நல்ல பாட்டு அது. ஆமா, நல்ல ஃபேமஸான பாட்டு தான். வைட்டிங் சாங்டா அது. நீ கோயம்பேடு வாடி. உங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா நீங்க அது கமெண்ட் பண்ணுங்க. அது நல்ல பாட்டு, அது கல்ட் சாங். அந்த படம் ஹிட் கிடையாது, அந்த பாட்டு ஹிட். ஆமா, அந்த பாட்டு மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக என்னன்னா இங்கேயும் வந்து சீர்வரிசை தட்டுலாம் வந்து குட்டி குட்டியாக இருக்குடா. ஸோ சிம்பிளாக போதும் அப்படின்னா நீங்கள் இது கூட ட்ரை பண்ணலாம். அப்படியா? நீங்கள் விட்டு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் அப்படியே முன்னாடி போயிருப்போம் இந்நேரம். அது வித்தியாசமா இல்லடா, நீ தாண்டா வித்தியாசமா இருக்கிற. பேன் கொட்டின கண்ணாடி. கெட்ட வார்த்தை பேசுடா. கெட்ட வார்த்தை பேசணுமா? ஆமா பேசுனேன். அப்படித்தான்டா பேசுவேன். ஐயோ மதி கெட்ட வார்த்தை. எங்க ஊர்ல நாங்க பேசுறதெல்லாம் கெட்ட வார்த்தை மாதிரிதான் இருக்கும். எல்லாரும் லிங்கத்தை தூக்கி போற பாகுபலியை பார்த்துருப்பீங்க. பழத்தை தூக்கி போற பலி பலபலி. பலபலி அடே உன் நரபடி கொடுக்க போறேன். ஓ மை காட், பலபலி என்னடா சூப்பரா இருக்கேனா? வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா? பலபலி 1 பலபலி 2. Stay hydrated, don't be dehydrated.
ஆக மொத்தம் எல்லாரும் பியர் மோர் குடிங்க. மோர் குடிங்க. பியர்னே ஃபோன் அடிக்கல. பியர் சாமி நம்ம பாஷை பேசுது. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. மோர், இளநீ, தண்ணி இந்த மாதிரி நிறைய குடிங்க. இல்லைங்க வேர்க்கூறு, மஞ்சக்காமாலை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. ஸ்டே ஹைட்ரேட்டட். அந்த வேலை முடிஞ்சு. ஸோ கிளம்புவோம். இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அதாவது நான் அந்த வருஷத்தட்டெல்லாம் காட்டுறேன். பிரம்மாண்டமா செம வேற லெவல்ல இருக்கும். நாங்க வந்து பொருள் வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு நீங்க வேணும் அப்படின்னா நீங்க வந்து அவங்க கிட்டே மொத்த ஆர்டரா கொடுத்துடலாம். அவங்க வந்து சம் பிளேட்டுக்கு இந்த மாதிரின்ற சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்களே பொருள் எல்லாத்தையுமே அவங்களே வந்து ரெடி பண்ணிடுவாங்க. ஓ அப்படியா விஷயம். ஓகே, நான் எல்லா டீட்டெயிலும் அப்புறம் சொல்றேன். நம்ம இதை முடிச்சுட்டு வருவோம். சாப்பிட வந்துட்டோம். எங்களுடன் இணைகிறார் நாங்கள் ஒரு திருநெல்வேலி கடைக்கு வந்துருக்கோம். இது பார்க்கும்போது அப்படியே வந்து நாஸ்டாலஜியாவாக இருக்குது. நான் சுற்றி பார்த்த எல்லா இடமும் இங்கே இருக்குது. ரெட்டை பாலம், அப்புறம் ரெட்டியார்பட்டி ஹைவேஸு, அல்வா கடை, திருநெல்வேலி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு, எங்கடா அது உன் இடம்டா. ஒரு வயசு சாப்பிட்டேன். அப்படியே வந்து ஊருக்கே ரிட்டர்ன் போன மாதிரி இருக்கு. வரேன் நான் ஊருக்கு வரேன். வாங்க 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 வாங்க. என்ன ஒரு டேஸ்ட். நீ இப்படி முடிக்கிறல, இப்படி முடி. சூப்பரா இருக்குன்னு நீ நினைச்சுக்கிற. ஆனா நேபாளி படத்துல வர படம் மாதிரியே இருக்கிறா. எக்ஸாக்ட்லி தி சேம். ஐயோ அப்படி சொல்லாத. இன்னைக்கு வந்து நம்ம அபிஷியலி சென்னைக்கு 6 மணி நேரத்துல வந்துட்டோம். அபிஷியல் அவுட்டிங் டேட்னே டேட் இல்ல டேட் இல்ல, இவங்க கூட தான் டேட் போறோம். அபிஷியல் அவுட் அப்படின்றத வந்து நம்ம நியமிக்கலாம். ஏன்னு கேட்டா காலை 8 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தோம். மணி 1 ஆகுது. ஒவ்வொரு வேலையா எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஜாஸ் ஃபேஷன் ஜுவல்லரி அதுக்கு வந்துருக்கோம். ஏன்னா நம்ம அன்றைக்கி பார்த்து வச்சுட்டு போயிட்டோம். அதை போய் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிட்டு நம்ம போய் வீட்டில் சரண்டர் பண்ணணும். யாரும் கண்டுக்காதீங்க உன. ஏசி போட்டு ஏசி ஃபுல்லாக இருக்குது. அப்போயும் இப்படி வேர்த்து ஊற்றுனா அப்போ இங்கே வந்து எவ்வளோ வெயில் இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ வெயில் இருக்குன்னு பாருங்க. அப்போ உன்னை இறக்கி விட்டா நாங்கள் கூல் ஆகிடுவோம்ல. இறங்க கீழே இறங்க. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஃபைனலி ஆஃப்டர் டெக்கேட் ரீச்டு ஹோம். காணும் மனைவி யாரே? ஓகே, சோ prepping going on. உங்களோட நெயில் ஆக்சுவலி இவங்க வந்து எங்களுக்கு டைம் இல்லைன்னு நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ண கொஞ்சம் வந்து பண்ணிட்டாங்க. கெஞ்சி கேட்டோம். ஆனால் கெஞ்சி கேட்க முன்னாடி அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. உங்களோட ஸ்டுடியோ நேம் சொல்லுங்க. நெயில் ஸ்டுடியோ. நெயில் ஸ்டுடியோ அம்ச்சிக்கரையில ஸ்கைவாக் ஆப்போசிட்ல இருக்கு. அண்ணி ஸ்டுடியோ பேர் தான் கேட்டோம். அவங்க அட்ரஸ் சொல்லிட்டாங்க. அவங்க டெடிகேஷன் நீங்க பாராட்டணும். ஸோ எங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க நெயில்ஸ் பண்ண போறாங்க. என்ன டிசைனாலும் கொடுங்க நான் பண்றேன் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச டிசைன்லாம் கொடுத்து அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் வைபா. நாங்கெல்லாம் இங்க நெயில்ஸ் பண்றோம். அவங்க 2 பேரும் அங்கே வைப் பண்றோம். ஸோ மாசம் எங்க நெயில நாங்கள் இன்னைக்கு டுடே இஸ் அவர் நெயில் டே. அழகி சூப்பரா இருக்கு. பேபி கல்யாணம் பண்ணிடலாமா? பேபி கல்யாணம் பண்ணிக்கிறியா? அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அம்பிகா ஹேர் அண்ட் மேக்கப் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணிருக்காங்க. சாரிய மாசா. ஆக்சுவலி அண்ணி தான் வந்து எங்களுக்கு மேக்கப் ஹேர்லாம் பண்ணி மாஸ்க் காட்ட போறாங்க. உங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்றது தெரியும். பட் சாரி ப்ரீ ப்ளீட்டிங் வேணும்னா கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணுங்க. ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா அம்பிகா? அப்படி குனிஞ்சு வைக்கப்பட்டே புது கல்யாணம் பொண்ணு மாதிரி பண்ண வேண்டாம். என்னடா வெக்கமா? அவளே அங்க எப்படி இருக்கா பாருங்க. மெஷர்மெண்ட்டே எடுக்காம ப்ளீட் பண்ணிக்கலாம். கொரியர் பண்ணாலும் ப்ளீட் பண்ணி கொரியர் பண்ணிக்கலாம். 2 seconds later. Wow, nice. Madam, amazing work, madam. Thank you, Mr. Gentleman. Box pleating. Okay, this is fluffy saree. மேடம் இது பப்ஸ் சாரியா மேடம்? எனக்கு ஒரு கடி கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். சாரி ப்ரீ ப்ளீட்டிங் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்க. அம்பிகா ஹேர் அண்ட் மேக்கப் நாங்க டீடைல்ஸ் கொடுக்குறோம். ஓகே, எனக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மீன்வேல் நான் வந்து அது பேர் என்ன புல்டாகா பாப்பா நான் போட்டிருக்கிறது. புல்லாக்கு தான் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி புல்டாக் வேணும் நீங்க. அவருக்கு அங்க போய்
ப்ரோ இதுக்கேற்ற மாதிரி புல்டாக் குத்துருங்க ப்ரோ அப்படின்னா. புல்லாக்கா ப்ரோ அப்படின்னு. புல்லாக்கு லோலாக்கு புல்லாக்கு. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. சரி அக்கா, இது பார்த்தா எனக்கு ஒரு ஐடியா வருதுக்கா. என்னன்னா என் மனைவிக்கு வந்து சிறிது மாதங்களுக்கு முன்பு வந்து மைக்ரோ பிளேடிங் பண்ணாங்க. இப்போ நான் வந்து மைக்ரோ பிளேடிங் பண்ண போறேன் உங்களுக்கு. என்ன பண்ணலாம்? அப்போ நாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு புரியாம இருக்கும். ஆனா அதுதான் இப்ப ட்ரெண்டிங். அப்படி பேசுங்க. உங்களுக்கு எத்தனை வயசு கிடைக்கும் அமிதா? 10th போயிட்டோம். இப்ப பாரு ஃப்ளர்ட்டோட உச்சகட்டத்தை பாக்குறேன்டியா. ஆல்ரெடி நீங்க 8 மாதிரி தான் இருக்கீங்க. தாக்கப்பட்டாரா அம்பிகா? நடிப்பு 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 முக்காவாசி நடிப்பு. நான் வந்து இதுக்கு மேல கண்டினியூ பண்ணுவேன். எனக்கு ஒரே ஒரு அந்த ஒரு கிளைண்ட் போறீங்களா? ஐயோ சினுங்கிறானே. இந்த கிளைண்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டோம். உங்களுக்கு லிப் ஃபில்லர் இல்ல மூக்கு ஃபில்லர் பண்ணுமா? மூக்கு சளி வருது, தொடச்சோன்னா விட. நீ நக்கம்ல. ஸோ என்னோட நெயிலில் வந்து அக்ரிலிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து அவங்க அந்த டிசைன், அவங்க எவ்வளோ பெரிய ஒரு டிசைனரா. மிடில் ஃபிங்கரில் நான் இதுதான் போட போகிறேன், ரிங் ஃபிங்கரில் நான் இதுதான் போட போகிறேன். அதை நான் எப்படி போட போகிறேன், என்ன பண்ண போகிறேன், நான் இப்படி தான் பேசுவேன் இதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும். ஸோ என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க டிசைன் பண்ணிட்டு அப்புறம் தான் என் கையில் போடுவாங்க. இது ஒரு டெடிகேஷன். என் கிளைண்ட்டுக்கு வந்து நான் எப்பவுமே அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் அவங்களோட ரிலாக்ஸேஷன் தான் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க தான் நான் சொல்லிடுவேன். டேய் பரம்பா உட்கார அண்ணா என்னடி சொல்ற? பரவாயில்ல, எதுக்கு எடுக்கணும்ன்றேன் நானு. அமைதியா உட்காரு. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. கிளைண்ட் இது இவ்வளவு லென்த் போதுமா? ஏமா ஓட்டு போட்டு 1000 வாங்க முடியாம பண்ணிட்டாமா. கீர்த்தி ஸ்ரதா, எனக்கு இப்போ வந்து ஒரு நியாயம் நீங்க தான் வாங்கி தரணும். என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க எவ்வளவு அழகா மானங்கிட்ட பையல நீங்க எவ்வளவு அழகா ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. பேமெண்ட்ல இருந்து எல்லாமே கரெக்டா நீங்க பண்ணிடுவீங்க எனக்கு தெரியும். ஆனா என்கிட்ட வந்து சர்வீஸ் வாங்கின ஒரு ஆளு காசு தர மாட்டேன். எவ்வளவு அழகா எவ்வளவு சூப்பரா நான் பண்ணி வச்சிருக்கேன். டிரான்ஸ்பரண்டா இருக்குங்க பாரு. இந்த பக்கம் வச்சா அவங்க மூஞ்சி தெரு அந்த பக்கம். ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, அம்மாவோட பிளவுஸ் வந்துச்சு. கலக்கல் தான்மா மகா. எனக்கு தான் முத பரிசு. பொண்ணு சீமந்த பொண்ணோட ட்ரெஸ்ல கூட இவ்வளவு ஆரி ஒர்க் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா ஏன் வந்து இந்த மாதிரி ரொம்ப கிராண்டா வந்து பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களுக்கு நாங்க சீக்கிரம் லேட்டர் ரிவீல் பண்றோம். பல்லு நாங்க ரூம் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த ரூம்ல வந்து வால்டேஜ் ப்ராப்ளம் இருக்கு. ரொம்ப எஸ்தெட்டிக்கா. அன்னைக்கு இந்த ரூம் எஸ்தெட்டிக்கா இருக்காங்க. இல்ல காட்ட கூடாது, செவுரு மட்டும் காட்டணும். கொஞ்சம் அங்க பாருங்க. என்னக்கா தெரியுது? ஒரு அழகான குழந்தை உட்காந்துருக்காங்க. அதுக்கேண்டா மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்க? இவன் 40ஸ்ல எப்படி இருக்கானே, இவன் பிரைட்ல எல்லாம் எப்படி பண்ணிட்டாங்க. ரொம்ப யோசிச்சு. சமகலா நீ. தேங்க்ஸ் பா. அமேசிங் ஆஃப் இந்தியாவா வந்திருக்கு. இப்படிதான் நீங்க தடவிட்டு வருவீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சூப்பராக வந்து நெயில்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம பியூட்டிஃபுல். எங்கள் எல்லா நெயில்ஸுமே செம்ம செம்மையா இருக்கு. எல்லாமே சோ பிரிட்டி, பியூட்டிஃபுல்லி டன். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை தான் கூப்பிடுவேன். எனக்கு நிஜமா அவ்வளோ பிடிச்சிருச்சு. தேங்க்யூ கைஸ். பை 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 பை. ஸ்வேதாவோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஐப்ரோ ட்ரிம் பண்ண போறான். அவன் ஃபேஸே ஆயிலியா இருக்கு. ஸ்வேதா பயப்படாத. ஐயோ, ஒரு நிமிஷம் நான் பிரேக் எடுத்துக்கிறேன். என்ன உனக்கு ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள பிரேக்கா? எரியுதுடி மாலா. மூஞ்ச பார்த்தா எனக்கு இன்னும் வலிக்குது. கரடு முரடு பாதைகளை சரி பண்றாங்க.
பண்ண அப்புறம் ஐப்ரோவே செமையான மாதிரி இருக்கு. ஆமாங்கா, முன்னாடி அப்படி தூங்கிடுவேன் ஐப்ரோ. பண்ணிக்கோ. அவ்வளவுதான். தங்க கரெக்டா எங்க பண்றாங்களா மேடம்? நீங்க எதுவுமே சொல்லி சொல்லாதீங்க. இந்த மூஞ்ச வச்சுட்டு நீங்க போங்க மேடம். நீங்க அப்படியே திருச்சி ஏமாட்டு பாக்காதீங்க. பாரு அப்படிதான் அப்படிதான். பெண்ணா பாக்குறதுக்கு கொஞ்சம் என்னன்னா இப்போ வந்து நாங்க இந்த கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்து 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்பதான் வந்து இந்த லைட்டிங் அதுக்கான வேலையை நாங்க வந்து பாத்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்தாதான் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியுதுல்ல. இந்த ஸ்டேட் மூஞ்ச பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் வந்து இந்த பொம்பளை ஸ்வேதாவை பாருங்க. மக்களுக்கு நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லிட்டு கிளம்பு. நீ தான் கரெக்டா பதில் சொல்லுவேன். இதே நான் வந்து குண்டு கிட்ட போய் கேட்டேன்னு வச்சுக்கேன், அவன் என் வாயை அடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பதில் சொல்லுவான். ஸ்வேதா, இப்ப என்ன பண்ணிட்டு வந்திருக்க? ஐப்ரோ என்ன பண்ணிருக்க? நல்லா கேட்டுக்கோங்க. ஐப்ரோ ட்ரிம் பண்ணிருக்கா. ஓகேவா? என் மனைவி என்ன பண்ணா தெரியுமா? ஐப்ரோ ஃபில் பண்ணிருக்கா. மைக்ரோ ப்ளீடிங். எதுக்கு நீங்க ஷேவ் பண்ணணும், அதை நட்டு வைக்கணும், மறுபடியும் ஷேவ் பண்ணணும், மறுபடியும் எடுத்து வைக்கணும். இது ஒரு நல்ல கேள்வி. எதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோ ட்ரிம் பண்றதுக்கு காரணம் இந்த எக்ஸஸா இருக்க முடியல, அப்படி கீழே தூங்கிரும். அதுக்காக அது ட்ரிம் பண்றோம். சரி, எதுக்கு ஃபில்லிங் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஷேப்பா திக்னஸ்க்காக ஃபில் பண்றோம். சரி, ஏதோ சொம்படிக்கிறீங்க. ஓகே, சோ இதான் உன்னோட கூற்று. ஆமா, ரொம்ப சந்தோஷம். நீ கிளம்பலாம். ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி பண்ணு. அந்த டேப் எடுத்துக்கலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக நாளைக்கு மேக்கப் போடுறதுக்காக லைட் எல்லாம் செட் பண்ணா இது கூட பண்ணி தர மாட்டேன். வெயிட்டா இருக்குனா? எது? வெயிட்டா இருக்குனா? ஓ, வெயிட்டா கையில வச்சுக்க மாட்டேன். அந்த பேக் எடு. டக்குனு இந்த பேக் போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. எது வெயிட்டா இருக்கு? அந்த வச்சு பேக் வச்சு பாவம் வெயிட்டா இருக்கும். இது வெயிட்டா இருக்கு. இது வெயிட்டா இருக்கு. இது வெயிட்டா இருக்கு. உனக்கே நல்லா இருக்குதா? நாளைக்கு ஃபங்க்ஷன். நாளைக்கு நீ போற நகை எத்தனை கிலோ தெரியுமா? 3 கிலோ தான் இருக்கும். 3 கிலோ தான் இருக்கும். இது எவ்வளவு வெயிட் இருக்கும்? 100 கிராம் இருக்கும். 100 கிராம் இருக்கும். இது ஒரு 100 கிராம், இது ஒரு 50 கிராம் இருக்கும். ஆமா, வெயிட் புடிக்கும். ஃபர்ஸ்ட் உன்னை தனியா கவனிச்சுக்கிறேன். இந்த லாஜிக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நாங்கள் மாட்டி ஃபைனல் அவுட்புட்டுக்கு ரெடி. தெரியாது, நாங்கள் இது வரைக்கும் போட்டு பார்க்கல. அண்ட் அது ரெண்டும் டம்மி தான், அது ரெண்டும் எரியாது. இதில் जय हनुमान ज्ञान गुण सागर. மூச்சலி விட்டுறாத உள்ள. நம்மலாம் என்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஆனோம். ஒருத்தவரை காட்டுறேன், ஒரு சூப்பர் ப்ரீ ப்ரிப்பரேஷன் காட்டுறேன். என்னடா மூஞ்சி இது? வாயில அது என்னன்னா 15 மினிட்ஸ் போடணுமா. தலைவர் வந்துட்டு இவங்க மாஸ்க் போட்டு 5 நிமிஷம் கழிச்சு இது வந்து வெளில போடக்கூடாது, உள்ள திணிச்சு ஃபர்ஸ்ட் ஷீட் போட்டு அதை எடுத்து போட்டுருக்கலாம். இப்பதான் கண்ணுக்கு அறிவு வந்து ரொம்ப வேலை செஞ்சு எனக்கு உடம்பு பூரா மூளடா. பேசிக்கலி இப்ப நம்ம பேசணும் ஊர்ல சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? அடிப்பா என்ன அப்புறம் இருந்துச்சு. அண்ணா நாளைக்கு பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்டுக்கலாமா? அண்ணி இன்ஸ்பிரேஷன். அண்ணியால தான் நான் நிஜமா ஷீட் மாஸ்க் போடுறேன். ஓகே, ஸோ நாங்கள் மாஸ்க் போட்டிருக்கோம். பேசி சேர்த்தோம். நாங்கள் மாஸ்க் போட்டிருக்கோம். தெரியாம ஒன்று பேச சொல்லிட்டேன். இருட்டில் படுத்துருக்கோம். இருக்க லைட் அடிச்சு ஸ்வேதா நிலமே காட்டுறேன். என் மூஞ்சி எனக்கு தெரியலக்கா. ஐயோ, நான் தான் அது. ஒரே ஒரு கண்ணில் மட்டும் வச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது.